நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் கேரட்டை சுத்தம் செய்ய நவீன இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த இயந்திரத்தின் மூலம் கேரட்டை சுத்தம் செய்ய குறைந்த செலவே ஆவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரியில் காய்கறிகள் சாகுபடி செய்வதில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட் போன்ற காய்கறிகள் அதிக விலைக்கு விற்பனையாவதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் இதுபோன்ற காய்கறிகளை பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் தோட்டக்கலைத்துறை சார்பாக நவீன தொழில்நுட்பத்தில் சுமார் 7 லட்சம் மதிப்பிலான நவீன இயந்திரம் கேரட்டை சுத்தம் செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முதல்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் பண்ணி கேரட் எடுத்து நாங்கள் தோட்டத்திலே பாய் விரித்து கீழே போட்டு காலில் மிதித்து கழுவி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த கேரட் மிஷின் வந்தனால ஒரு கேரட்டை வந்து மிஷினில் நாங்கள் கொட்டி சுகாதாரமான முறையில் கழுவி வெளியே கொண்டு போகிறோங்க. கேரட் பயிரிடும் விவசாயிகள் பல ஆண்டுகளாக கேரட்டை அறுவடை செய்து அதனை தண்ணீரில் சுத்தம் செய்து விற்பனை நிலையங்களுக்கு கொண்டு செல்ல அதிக செலவு ஏற்படுவதாக தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தோட்டக்கலைத்துறை அறிமுகம் செய்த இந்த இயந்திரத்தின் மூலம் சுத்தம் செய்யப்படும் கேரட் சுகாதாரத்துடன் இருப்பதுடன் நல்ல விலையும் கிடைத்து வருவதால் கேரட் விவசாயிகள் மகிழ்ச்சியில் உள்ளனர். மிஷினில் போட்டோன்னா நல்லா கிரேடிங் கிடைக்குது. ஒரு 2 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை எங்களுக்கு 1 மணி நேரத்தில் செஞ்சிடறோம். நல்லா விற்பனையும் கிடைக்குது. கொடி தண்ணி, ராசி தண்ணியும் எடுத்துடுறோம். விவசாயத்தில் இதனால் எங்களுக்கு விவசாயம் போடுறதுனால எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது மிஷின் இருக்கிறதுனால. நீலகிரி மாவட்டத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த நவீன இயந்திரம் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதனால் மற்ற விவசாயிகளும் கேரட் விவசாயத்தில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சிவசாமி, நியூஸ்7 தமிழ், உதகை.